எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி ஒரு சின்னதாக நைட் ஒரு டின்னரு, ரொம்ப சிம்பிளான டின்னர் தான். அப்புறம் நம்ம எண்ணெய் நலங்கு வச்சதுக்கப்புறம் சந்தன நலங்கு வச்சிடலாம். அந்த வீடியோவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சமைச்சிட்டு அதை எப்படி நலங்கு வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நைட்டு மதியம் வச்ச சாப்பாடு இருக்குது. எல்லோரும் என்னம்மா இவ்வளோ சிம்பிளாக செய்கிற அப்படின்னாங்க. சாதம் வேஸ்ட்டாக போகும் இல்லைங்களா, இவ்வளோ சாப்பாடு இருக்குது. இது ஒரு வெங்காயம் தக்காளி, வெறும் வெங்காயம் பச்சை மிளகா கடலப்பருப்புலாம் போட்டு தாளிச்சா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். இதை தாளிச்சிடலாம். அப்புறம் ஒரு ப்ரெட்டு வாங்கிட்டு வர சொன்னோம். இது வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, சிம்பிளாக இன்றைக்கி நைட்டு இது முடிச்சிடுவோம், நைட்டு தானே அப்படின்றதுனால இது 2 தான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4, இந்த சாதத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா சரியாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பிரியா சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏம்மா கல்யாண வீடியோ போட மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க. சில பேர் திட்டி கேட்குறாங்க. நீங்கன்னா எல்லாரும் மாதிரி இதுவா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாம் என்ன பண்ண முடியும்? அவங்க ஸ்டுடியோ எடுக்கிறவங்க சுத்தமாக ஃபோட்டோ எடுத்துங்க. நாங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், இப்படியே 1 மாதம் 1.5 மாதம் ஆகிடுச்சு இப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சு. நாங்களே எவ்வளோ நேரில் போய் கேட்குறோம், ஃபோனில் கேட்குறோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், எப்படியும் இந்த வாரத்தில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா லேட் ஆகுமான்னு தெரில. அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க, யாரும் மனசு கஷ்டத்தோடு பேசாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் தான், சீக்கிரம் பிரியாவோட கல்யாணம் எப்படி நடந்தது, எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பரவாயில்லையா, நாம் வருதோ இல்லையோன்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் எல்லாருமே வீடியோ போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களே எவ்வளோ கேட்குறோம். கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக என் சேனலில் போடுவோம், பிரியா சேனலில் போடுவோம். 2 சேனல்லையுமே நீங்கள் பாருங்கள். ஏம்மா என்னம்மா சிசர் வச்சு முடி வெட்டிட்டு இருக்க மாதிரி? அப்படி இல்லைடா, நிறைய பேருக்கு கையில் நான் கூட கட் பண்ணால் கூட உடனே தேய்ச்சிக்குமா, மூஞ்சில் ஏதாவது பட்டுதுன்னா அது ரொம்ப காரம் எரிச்சலாக இருக்கும். கைக்கு படாமல் இந்த மாதிரி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணும் போது காரம் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. பச்சை மிளகா மட்டும் நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். எப்படியும் நீங்கள் பச்சை மிளகா போட்டால் எடுத்து போட்டு தான் சாப்பிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டுறேன், இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி போடுவேன். இப்போ இந்த சாதத்துக்கு 2 வெங்காயம் கட் பண்ணால் போதும், பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கல்யாணத்தில் காலையில் நம்ம பந்தக்கால் நட்டுட்டு எண்ணெய் நலங்கு வச்சுட்டு சந்தன நலங்கு வச்சு அது ஒரே அடுத்து செய்கிறதுனால யாருக்குமே ரெஸ்ட் இல்லை. யாருக்குமே ஒரு ட்ரெஸ் பண்ணலாம், ஒரு பொண்ணு கூட ஒரு நீட்டாக ஒரு ரெடி பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே எண்ணெய் நலங்குலலாம் பிரியா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. உடனே நாள் இல்லாததுன்னா ஒரே நாள் தான், 1ஆம் தேதி பந்தக்கால் நட்டோம், 2ஆம் தேதி நலங்கு வச்சு உடனே கிளம்பணும். அதனால் டைம் இல்லாததுனால அவசரமாக எல்லாமே ஒரு அவசர கோலன்னா என்னது தெளிச்சாங்கன்னா சொல்லுவாங்க. அது கூட வரல, எங்கள் அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க அவசர கோலம் தெளிச்சாங்கன்ட்டு. அந்த மாதிரி பாவம் பிரியாவுக்கு கூட இருந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஏதோ ரெடி பண்ண முடியலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொந்தம்லாம் ரொம்ப லாங்லேருந்து கோயம்புத்தூர் வந்ததுனால நம்ம மெயின் அவங்கள தானே கவனிக்கணும். அதனால் சமையல் பண்ணிக்கின்னு அவங்க சாப்பிட்டாங்களா, குளித்தாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தங்க வைக்கிறதுக்கு நமக்கு இடம் நிறையான்றதுனால பத்தலை, இங்கே படுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நைட்டு ரெடி பண்ணி தூக்கம் இல்லாமல் ஒவ்வொன்றா பண்ணும்போது ரொம்ப அலைச்சலாக இருந்தது. என்னை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப டல்லாகவே இருக்கும் முகம்லாம், எல்லாமே கண்ணெல்லாம் செவந்து, பொண்ணு கல்யாணம் எல்லாம் சும்மாவா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணின்னு இருந்தாங்க. ஆனால் நல்லா நடந்தது. எல்லாரும் பண்ணதுனால ஒரு கூட்டமாக ஒரு ஜனங்கள்லாம் வீட்டு நிறையா இருந்தால் எப்படி இருக்குது, அது மாதிரி வந்தவங்களே எல்லாமே நல்லா சூப்பராக அவங்கவுங்க ஒரு வேலையை எடுத்து செஞ்சாங்க. நல்லா இருந்தது, எல்லாமே மனசுக்கு நிறைவாக இருந்தது. நமக்கு டயர்டாக இருந்தாலும் நிறைவாக இருந்தது மனசுக்கு செஞ்சதெல்லாம். நான் எவ்வளோ வெங்காயம் தக்காளி காய்ங்க இருந்தால் கூட சரி, இது வரைக்கும் நான் அருவாமனை வாங்கினதே கிடையாது. கையிலேயே தான் எவ்வளோ நாளாக பொடியாக கட் பண்ணுறதா, நீட்டாக கட் பண்ணுறதா, இப்படி தான் கட் பண்ணுவேன். எல்லாருமே திட்டுவாங்க, ஒரு அருவாமனை வாங்கிக்கோங்க எவ்வளோ கட் பண்ணி. ஆனால் எனக்கு பழகி போச்சு. எப்படியும் நான் சமைக்க ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் இருக்கும். அந்த 30 வருஷத்தில் கத்தி மட்டும் தான் நான் பழக்கப்படுத்தினோம். அருவாமனைன்றது சுத்தமாக எங்கள் வீட்லேயே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அதுதான் ஒரு அதிசயம். எல்லோரும் நிறையா காய் கட் பண்ணால் அருவாமனை தான் வேணும்னுவாங்க. எவ்வளோ காயினாலும் இப்படி தான் நான் கையிலேயே கட் பண்ணிவிடுவேன். அதுவும் நான் சமைக்கிறது பார்த்திங்கன்னா கடாயை பற்ற வச்சுடுவேன், ஸ்லோ கம்மியில் வச்சுடுவேன், கடுகு போடுவேன், ஏதாவது வேறு பூண்டுலாம் வதங்கிறதுக்குள்ளே டக்குன்னு 2 வெங்காயம் கட் பண்ணிக்குவேன். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணுவேன், அது 2 வதங்கிறதுக்குள்ளே காய் கட் பண்ணிக்குவேன். இப்படி தான் நான் சமைப்பேன். உட்காந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதனால் சமைக்கிறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி அதே மாதிரி உட்காந்து கட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இந்த மாதிரி நின்றுக்கினே தான் எவ்வளோ வேலைன்னாலும் நடந்துகிட்டே சுற்றிட்டே செய்யணுன்னா பொழுதுக்கு நான் செஞ்சுடுவேன். ஆனால் உட்காந்து மட்டும் 1 மணி நேரம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் எழுந்து வேலை செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு. இப்போ ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டே இதெல்லாம் கட் பண்ணிக்குவோம்.
இது வந்து இந்த சாதம் வந்து நான்லாம் எண்ணெய் சாதம் தான் சொல்லுவேன். எண்ணெய் வெறும் வெங்காயம் போடுறதுனால எண்ணெய் சாதம் தாளிச்சிக்கலாம். சாப்பாடு மீதியானாவே இந்த மாதிரி எண்ணெய் சாதம் செஞ்சுடுவேன். இது கூட வந்து ஒரு 2 தக்காளி போட்டு டக்குன்னு தாளித்து குத்துருவேன். ரொம்ப ஈஸியாகிடும். இல்லை லெமன் கலந்து குத்துருவேன், இல்லை தயிர். இந்த மாதிரி மீதியாகிற சாப்பாடை வந்து அடுத்த வேளைக்கு குழம்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இந்த மாதிரி தாளித்து குத்துட்டு தோசை, உப்புமா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறது நான். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் சாப்பிட்றதுக்கு வந்து பல்லில் கடிப்படும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து பழைய வீட்டு கிச்சன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த கிச்சன் தான் இது. ரொம்ப சின்னது தான், இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்கெல்லாம் நல்லா வசதியாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் நான் ஒரு 10-15 வருஷமாக வச்சுருப்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க, அம்மா மாற்றிடுன்னு வாங்க. எனக்கு வந்து அப்படியே இருக்கா, தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லை. இந்த மாதிரி பேர் எழுதி ஒவ்வொன்றா டப்பாங்களை போட்டு இந்த மாதிரி இதை மட்டும் தான் நான் ரெடி பண்ணது. இதெல்லாம் வருஷக்கணக்கில் எந்த வீடு மாறினாலும் இதெல்லாம் கண்டிப்பாக என் கூட தான் இருக்கும். இவ்வளோ சீக்கிரமாக மாற்றிக்கிட்டே இல்லை. எல்லாமே மாலுக்கு போகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, வேறு வாங்கிக்குமா, புதுசாக வாங்கிக்கோங்க கண்ணாடியிலன்னு. வேணாம் நல்லா இருக்குது, நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறேன். மருமக வரும்போது அவள் புதுசாக வாங்கி வச்சுக்கிட்டேன்டா அப்படின்னு என் பையனுக்கெல்லாம் சொல்லுவேன் நான். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் நல்லா வறுந்துடுச்சு. பச்சை மிளகாவும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கிச்சன் டூர் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து இன்னும் ரெடி பண்ணலை. புதுசாக வந்ததுனால எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு வீடு சுற்றி காமிச்சிட்டு கிச்சனோட டூரு வந்து நான் போடுறேன் நான். வெங்காயமும் இந்த சாதத்துக்கு வந்து அதிகமாக சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் எப்போ சாதம் வெடித்தாலும் உப்பு போட்டு தான் சாதம் வெடிப்பேன் நான். அதனால் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துலேயும் உப்பு இருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். மதியம் வந்து சந்தன நலங்கு வைக்கிறதுக்கு வந்து என்னுடைய பையன், அப்புறம் வந்து தங்கச்சி பையன், அப்புறம் வந்து அஸ்பக்கு, அஸ்மா, எங்கள் தங்கச்சி மருமக, இவங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் பூவில் வந்து ஆரஞ்சு மஞ்சள் சாமந்தி பூ மாதிரியே வாங்கிட்டு வந்து, நானும் போயிருந்தேன், எல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியெல்லாம் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணாங்க. நலங்கு வந்து நிறைய சொந்தக்காரங்க நலங்கு வைக்கிறதுனால இடமே இல்லை உள்ளே வைக்கிறதுக்கு. வெளியே வச்சு எடுத்ததுனால என்னாச்சுன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியவே இல்லை. அந்த வெயில் வெளிச்செல்லாம் வந்து முகம்லாம் எண்ணெய் நலங்குலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இடம் பத்தலை, நிறையா ஜனம் இருந்ததுனால உள்ளே வைக்க முடியல. வெளியே ஓரளவுக்கு தட்டு வரிசெல்லாம் வச்சு நலங்கு வச்சு எல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி சாப்பாடும் வந்தவங்களே செஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து எதுவுமே செய்யலை, ஹோட்டலில் வாங்கலாம்னு நினச்சோம். எல்லாமே நலங்கு வச்சிங்களே எல்லாம் வந்து மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களே எல்லாம் சமைச்சு எல்லாருக்குமே சமையலும் செஞ்சு எல்லாருக்குமே போட்டாங்க. ரொம்ப நல்லா, அதாவது ஒரு 4 மணி வரைக்கும் சூப்பராக போய் நின்றுச்சு. எல்லாம் கலகலப்பாக சாப்பிட்றது, எல்லாம் கழுவி போகிறது பண்ணுறது, இப்படி எல்லாருமே பண்ணாங்க. நான் மட்டும் தான் எந்த வேலையும் செய்யலை. எல்லாம் இதெல்லாம் எடுத்து கொடுத்து அப்படி இப்படி பண்ணின்னு எல்லாம் வரங்களெல்லாம் கவனிச்சினதுக்கு எனக்கு சரியாக இருந்தது. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நம்ம வந்து அந்த வெங்காயம், எண்ணெய், பருப்பெல்லாம் சேர்த்து வதங்கினா தான் அந்த காரம், உப்புலாம் வந்து சாதத்துக்கு பிடிக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான, அதாவது இது திடீர் சமையல் தான் சொல்லணும். சாதம் இருந்தால் 2 வெங்காயம் இருந்தால் போதும், கட் பண்ணி போட்டு தாளிச்சோமா சூடாக ஆளுக்கு ஒரு கரண்டி சாப்பிட்டா மதியமோ நைட்டோ சரியாக போயிடும். நான் எப்போவுமே சாதம் மீதியானா எல்லாருமே அப்படி தான் செய்வோம். அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, நைட்டு சமைப்பேன் இல்லையா ஒரு நாள் சாதம், அந்த மாதிரி இருந்தால் புளி கலந்து வச்சுட்டு காலையில் தாளித்து கொடுத்தா அதுவும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ஆளுக்கு ஒரு கரண்டி தட்டில் போட்டு கொடுத்துட்டு ஒரு 2 ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டா நைட்டு முடிஞ்சது சாப்பாடு. இப்படி இறக்கி வச்சுட்டு ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். எண்ணெய் பாட்டில் ஒன்று வாங்கின்னு வந்தேன்டா, தெரியாமல் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கே, சின்னதாக ஊற்றுறதுக்கெலாம் எண்ணெய் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாதி எண்ணெய் வரைக்கும் தான் நம்மளால் ஊற்ற முடியுது. பாதிக்கு மேலே இப்படி சாய்க்கும் போது இந்த ஹோல்ஸில் வந்து எண்ணெய் வர மாட்டேங்குது. அப்போ இந்த வழியாக தான் எண்ணெய் வருது. நான் உண்மையிலே பார்த்து வாங்குங்க. இது சும்மா உண்மையிலே இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. வாங்கின்னு வந்து ஒரே நாள் தான் பாதி எண்ணெயிலே காலி ஆகிடுச்சு. அதோட தூக்கி ஓரமாக இப்படி வச்சுட்டேன், கழுவி எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டப்பா இருக்குது, இது போதும் நமக்கு, கரண்டியில் எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு அதே எடுத்து வச்சுக்கணும். புதுசு தேடி போகும்போது இந்த மாதிரி தான் ஏதாவது சொதப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் இது மட்டும் பரவாயில்ல, இதுவும் சேர்த்து கூட தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. சப்பாத்திக்கு எண்ணெய் தடவுறதுக்கு, இப்போ இந்த ப்ரெட்டுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து தோசைக்கெல்லாம் வந்து இது நல்லா இருக்குது. மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எங்கள் வீட்டில் டிஃபன் காலையில் கூட ஒரு 2 பாக்கெட்டு ப்ரெட் வாங்கிட்டு வந்துட்டா போதும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டா சூடாக ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், காலையில் வந்து டிஃபன் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். முட்டை பால் ஒன்றா கலந்துட்டு அந்த மாதிரி போட்டு கொடுப்பேன். ப்ரெட்டில் வந்து நிறைய வெரைட்டி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வேணானே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் இதில் வந்து லேசாக அப்படி எண்ணெய் தடவிக்கும். திருப்பி திருப்பி போட்டால் தான் அந்த கலர் வந்து நல்லா வரும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப கருப்பாயிடும். திருப்பி போட்டு அதே மாதிரி எண்ணெய் தடவிடலாம் லேசு. நெய் போட சொல்லுவாங்க. ஆனால் நெய் போட்டோன்னா ஒரு 2-3 பீஸ் சாப்பிடும் போதே வந்து நமக்கு திகட்டல் ஆகிடும். எண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு 4-5 பீஸ் கூட சாப்பிட்லாம். அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றா சூடாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கலர் வந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப தீஞ்சு போச்சுன்னா சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு அவரு தான் ப்ரெட்டுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. இப்போ தான் நான் சொன்னேன் கேட்டிங்களா? நெய் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நெய் போட்டால் அதிகமாக சாப்பிட முடியாது. 2 பீஸ் சாப்பிட்டா போதுன்றல. இப்போ இதை சாப்பிடு, இதில் வேறு நெய் வேறு நெய். சாப்பாடு நீ ரோஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அது நீ சொல்ல வேணாம், சூடாக சாப்பிடுன்னு தான் கூப்பிட்டது. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு சமையல் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கல்யாண வீடியோ வந்து சீக்கிரமாக கொடுக்குறோம். கல்யாணத்துக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த வாரத்தில் முடியலன்னா கொஞ்சம் லேட் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வளையல் ஃபங்க்ஷன் நம்ம என்ன வாங்கணும் என்ன செஞ்சு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம்.